கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நமக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடைசியாக பார்த்த படம் உத்தமபுத்திரன் பார்த்தோம்ல, அதோட இங்கிலீஷ் வெர்ஷன். உங்களுக்கு கதையை விரிவாக சொல்வதற்காகவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த படத்தை மீண்டும் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்ததுனால படம் மறந்துடுச்சு. அதனால் மீண்டும் போய் 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு அந்த கதையை உங்களுக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். த மேன் இன் த அயர்ன் மாஸ்க். 2011 நினைக்கிறேன் அந்த படம் வந்த வருடம். அந்த படம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ப்ரைம்லேயே இருக்குது. ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்க ப்ரைமில் அந்த படத்தை பார்த்து ரசிங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. டிகாப்ரியோ தான் படத்தோட ஹீரோ, டபுள் ஆக்டு. நம்ம உத்தமபுத்திரன் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த கதை நடக்கும் களம் வந்து பிரான்ஸ் நாடுன்னு சொல்லப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பிரான்ஸ் கதைகளில் வந்து ஒரு 3 பேரை பற்றின ஒரு கதையை வந்து ரொம்ப ஃபேமஸானது. த 3 மஸ்கட்டியர்ஸ் அப்படின்ற அந்த கதை வந்து ரொம்ப ஃபேமஸானது. போர்த்தோஸ், ஆத்தோஸ், அராமெஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர் இல்லாமல் டாட்டக்ரன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கார்டினல் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர் அரச குடும்பத்தோடு இருப்பார். இவங்களோட ஃபேமஸான டயலாகு ஆல் ஃபார் ஒன், ஒன் ஃபார் ஆல். நாம் எல்லோரும் ஒரே கருத்துக்காக போராடுவோம், ஒரே கருத்துக்காக நாம் எல்லாரும் ஒன்றா சேருவோம் அப்படின்னு. ஆல் ஃபார் ஒன், ஒன் ஃபார் ஆல். அப்போ இவங்க வந்து ஃப்ரான்ஸில் நடக்கிற கதை அப்படின்னு முடிவு பண்ணதுனால இந்த கதையும் உள்ளே சேர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எந்த கதை? 3 மஸ்கட்டியர்ஸ் கதையும் உள்ளே சேர்த்து மேன் இன் த அயர்ன் மாஸ்க்கு காட்டுவோம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 மஸ்கட்டியர்ஸும் ரிட்டையர் ஆகிடுவாங்கன்னா ஒருத்தர் வந்து சர்ச்சு ஃபாதராக போயிடுவார், அராமிஸ். அப்புறம் போர்த்தோஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் குடி, அவர் வந்து பொம்பளைங்க சோக்கு அப்படின்னு தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஆள். அதே மாதிரி அத்தோஸ் வந்து மாற்றி சொல்கிறேன்னு, அத்தோஸ் தான் வந்து இதான் சாமியார் ஆகிடுவார். அராமிஸ் தான் வந்து கல்யாணம் பண்ணி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பேர் கூட அதுக்குள்ளே குழப்பமாயிடுச்சு. அவருக்கு ஒரு பையன் இருப்பான், ரவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பெருசாக வளர்ந்து அவன் ஃப்ரெஞ்சு ஆர்மியிலலாம் சேர்ந்துருவான். ஸோ எடுத்த உடனே கதையில் வந்து ஒரு மன்னரை வந்து கொடுங்கோலன் அப்படின்னு காட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த டயலாகில் காட்டுறதுன்றது இருக்கு பாருங்க, டயலாக்லேயோ விஷுவலாகவோ காட்டுறதில்ல. அதில் வந்து ஆங்கில திரைப்படங்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது. இந்த படத்துலையும் அது மாதிரி ஒரு காட்சி வரும். ராஜாவாக இருக்கக்கூடிய நம்ம டிகாப்ரியோ வந்து கேட்பார், என்னாச்சு ஆர்மிக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் போச்சா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொல்லுவான், இல்லைங்க அது கெட்டு போக தொடங்கிருச்சு அப்படிமா. கெட்டு போக தொடங்கிருச்சுன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்ணுறீங்க, சீக்கிரமாக கொண்டு போய் சேருங்க, மொத்தமாக கெட்டு போகிறதுக்கா அப்படிமா. அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு மன்னன் பாருங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சுதா. ஆர்மிக்கு போகிற சாப்பாடு கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லணும், தூர போடு அப்படின்னு சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான், தெரியுது இல்லை அது ஃபுல்லாக கெட்டு போகிறதுக்குள்ளே கொண்டு போய் கொடு, அவங்க சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு டயலாக்லேயே அந்த மன்னர் வந்து எவ்வளோ கொடூரமானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க பாருங்க. அதுதான் வந்து அந்த படங்களின் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி ஒன்று நடக்கும்போது ஒரு பன்னி வேட்டை ஒன்று நடக்கும். அதாவது ஒரு பன்னியோட கழுத்தில் வந்து அவர் ஒரு ராஜா வந்து ஒரு நெக்லஸை போட்டு விடுவார். எல்லாரும் ஓடி போய் அந்த பன்னியை பிடிக்கணும். இப்போ இந்த ரவுல் இருக்கான்ல, அவன் வந்து கேத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு மேலே ராஜாவுக்கு ஒரு கண்ணு, அந்த பொண்ணு மன்னனுக்கு ஒரு கண்ணு அப்படி வச்சுக்கலாமா. அவளை தனியாக ஒதுக்கி கூப்பிட்டு போய் பேசலான்னு அவன் ட்ரை பண்ண போகிற நேரத்தில் அவனை கொல்றதுக்கு யாரோ ஒருத்தன் வருவான். இந்த டாட்டக்னன் போய் அவனை அடிச்சு கொண்டுடுவான். அதுக்குள்ளே இந்த பொண்ணை தேடிட்டு அந்த காதலன் வந்துடுவான். அவன் கூட்டிகிட்டு அவன் போயிடுவான். அதை பார்த்த உடனே ராஜா வந்து ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அவனை மிலிட்ரிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. திரும்பி சண்டைக்கு ரெஜிமெண்ட்டில் உனக்கு லீவ் கேன்சலு, திரும்ப அப்படின்னு கூப்பிட்ருவாங்க. அவன் போகும்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சாவ தான் போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி கூப்பிட்டு போய் கேனான் ஃப்ரண்ட், எதிரிகள் வந்து பீரிங்கி வச்சு தாக்கக்கூடிய இடத்துல முன்னிலையில் கொண்டு போய் இவனை நிப்பாட்டி வச்சு ஆளாக போட்டு தள்ளிடுவாங்க, போரில் செத்துட்டான்ற மாதிரி. ஆனால் ராஜா என்ன பண்ணுவார், இந்த பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் தான் அரண்மனையில் வச்சுப்பார். இந்த நேரத்தில் அந்த ரவுலோட அப்பா இருப்பார்ல, 3 மஸ்கட்டியர்ஸில் ஒருத்தர், அவர் வந்து செம்ம கடுப்பாய் ராஜாவே போட்டு தள்ளலான்னு வந்துடுவார். மற்ற எல்லாருமே சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்துவாங்க.
அதன் பிறகு இவங்க ரகசியமாக கூடி பேசுவாங்க. இந்த ராஜா திருந்துற மாதிரியே தெரில, வேறு வழியே இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிமா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ் கட்டில் என்ன பண்ணுவான், ஒரு எங்கேயோ ஒரு ஜெயிலை காட்டுவாங்க. அந்த ஜெயிலில் ஒருத்தர் முகத்தில் இரும்பு முகமூடி போட்டுக்கிட்டு உள்ளே இருப்பான். இந்த சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லாமல் நேராகவே வளர்ந்த ராஜாவாகவே கதையை ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம உத்தமபுத்திரனில் வந்து சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து கதை போகும். இங்கே அப்படி இல்லாமல் நேராகவே வளர்ந்த ராஜாவாகவே காமிச்சிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க எல்லாரும் ரகசியமாக பேசி நம்ம வந்து அவனை ஒரு வழி இருக்குது அப்படிமா. என்ன வழின்னா, இந்த ராஜாவை இடம் மாற்றிடலாம் அப்படிம்பாங்க. சரின்னு இந்த டாட்டகனன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். மற்ற 3 பேரும் ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செத்து போன ஒருத்தனை தூக்கி உடம்போட வச்சு கட்டிக்கிட்டு போய் அந்த செத்து போன மனுஷனோட முகத்தில் வந்து அந்த அதே மாதிரி ஒரு இரும்பு முகமூடி செஞ்சு மாட்டி அந்த ஒரு தீவில் இருக்கக்கூடிய சிறை அது. அந்த சிறைக்கு படகுல போய் அவனுக்கு வந்து வாரம் ஒரு சாமியார் வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு போவார். அந்த பாவ மன்னிப்பு கொடுக்க அந்த சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போய் அவனை கூப்பிட்டு நீ எங்கள் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட பாடி எங்கள் கீழே போட்டு எடுத்து கட்டி உடம்புல கட்டிட்டு அவன் என்ன தெரில பிளேக் வந்து செத்துட்டான் அப்படின்னோடனே அந்த சிறை காவலர்லாம் பயப்படுவாங்க. இந்த பூசாரி இவங்க வந்து பிளேகை கொடுத்து இந்த கைதியை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிருவாங்க பாடியை. இவனை தூக்கிட்டு இவங்க வந்துடுவாங்க. வந்து அதன் பிறகு முகமூடியெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து அப்படியே டிகாப்ரியோ தான் இன்னொரு ஆக்ட் அப்படிங்கிறது. இவன் பேர் ஃபிலிப், அந்த ராஜா பேர் லூயிஸ். ஸோ லூயி ஃபிலிப் ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஷர்ட்டோட பேர் கூட லூயி ஃபிலிப் தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லா விஷயமும் பண்ண உடனே சரின்னு அவனும் ஒத்துக்கிட்டு நானும் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் கேள்வி கேட்பான், இதை நான் ஏன் செய்யணும், செய்யறதுக்கு என்ன கட்டாயம் அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட கேட்பாங்க, என்ன ஆச்சு, நீ எப்படி இங்கே மாட்டினேன்னா, எனக்கு தெரியாதுங்க, சின்ன வயசுலேருந்து நான் காட்டுக்குள்ளே ஒரு பங்களாவில் ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பாட்டியும் இன்னொரு பூசாரியும் தான் என்னை வளர்த்தாங்க. திடீர்னு ஒரு நாளில் ஒரு கருப்பு போட்டு முகமூடி போட்டு ஒருத்தன் வந்தான். அவன் தான் எங்கள் மூஞ்சில் இதை மாட்டி கொண்டு போய் அந்த ஜெயிலில் போட்டான். ஏன் போட்டானே எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த உங்கள் அப்பா தான் ராஜா, உங்கள் அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்த உடனே அப்பா என்ன முடிவு பண்ணாருன்னா, பெரிய பையனை மட்டும் வச்சுப்போம், சின்ன பையனை காட்டில் கொண்டு போய் விட்ருங்க. ஏன்னா அவன் இருந்தான்னா அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுப்பாங்க யார் ராஜான்னு. அண்ணன் தம்பினே கிடையாது, இவங்க 2 பேரும் ரெட்டையர்கள்ன்றதுனால 2 பேருக்குமே சம உரிமைன்னு பிரச்சனை வரும். அதனால் அவனை காட்டில் வளர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவனை இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ தான் நான் சொன்ன அந்த காட்சிகள்லாம் வரும். ஐ எம் சாரின்னு இவன் சொல்கிறது, கிங் கேனாட் பி சாரி, நான் சாரின்னு சொல்லவே கூடாது அப்படின்ற அந்த ஃபேமஸான டைலாக்லாம் அதில் தான் வரும். ஸோ இப்படியாக இருக்கும்போது ஒரு கப்லெட் டான்ஸ் நடக்கும். அதாவது எல்லாருமே வந்து முகமூடி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ராஜா முதற்கொண்டு எல்லாருமே ஒரு முகமூடியை போட்டுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுவாங்க, இவன் ஜெயிலில் முகமூடி போட்டு வச்சுருந்தான்ல, இவன் வந்து ராஜா லூயி ஃபிலிப்பா ராஜாவாகும்போது தான் ஃபிலிப்னு ஒருத்தன் இருக்கிறான்றதே அவங்க அப்பா சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டார். இது தெரிஞ்ச உடனே அவனை இப்போ இருந்தால் எனக்கு சிக்கல் தான், ஆனால் அவங்க அப்பா அவனை கொல்லக்கூடாதுன்னு மட்டும் சத்தியம் வாங்கியிருப்பார். அதனால கொல்லாமல் ஒரு இரும்பு முகமூடி அவனுக்கு போட்டு அவனை கொண்டு போய் அந்த தீவு ஜெயிலில் போட்டுட்டான். யார், லூயி தான் போடுறான். அப்போ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இது மாதிரி முகமூடி போட்டு அவனை உள்ளே விட்டுருக்காங்கன்னு. இப்போ ராஜாவுக்கு ஒரு பார்சல் வரும். அந்த பார்சல் திறந்து பார்த்தா அந்த கழட்டின முகமூடி அதுக்குள்ளே இருக்கும். இந்த டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த இரும்பு முகமூடி மாதிரி போட்டுக்கிட்டு இந்த 3 பேர் இருந்தாங்கல்ல, 3 மஸ்கெட்டியர்ஸ், அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் திடீர்னு வந்துட்டு போவாங்க. இதை பார்த்து அவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவான். ஒருவேளை ஜெயிலேருந்து அவனே தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு பயந்து போய் ரூமுக்கு போவான். போகும்போது டாட்டகனன் வந்து பின்னாடியே போகும்போது நீ இங்கே நின்றுட்டு ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திட்டு படுத்துருவான். இந்த 3 பேரும் அந்த இன்னொரு ஃபிலிப் இருக்கான அவனை கூட்டிக்கிட்டு ரகசிய வழியாக அந்த ரூமுக்கு வந்து இவனை கட்டி போட்டுட்டு இவரை கூப்பிட்டு போய் ராஜாவா வைங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படியே கூப்பிட்டு போய் இன்னொரு ரூம் வழியாக கூப்பிட்டு போய் அந்த டான்ஸ் நடக்கிற இடத்துல விட்டுருவாங்க. அவனை பார்க்க அவங்க அம்மா அப்போ தான் வருவாங்க. அப்போ அம்மாவும் மகனுக்குமான அந்த பாச பிணைப்புகள்லாம் நடக்கும். இவனை போட்டு கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது போட்டுடணும் அப்படின்னு போகிற வழிக்குள்ளே டாட்டகனன் வந்து சந்தேகம் வந்து கண்டுபிடிச்சி ஆளுங்களை விட்டு இவங்க 3 பேரையும் பிடிச்சிருவாங்க. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவனை பிடிச்சி ஆளை மாற்றி எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணேன்னா அவன் விளக்கம்லாம் சொல்லுவான். அப்போ என்ன சொல்லுவார், அதெல்லாம் கிடையாது, நீ வந்து
நீ என்ன கொன்னுடுங்க அப்படிமா ஃபிலிப். தயவு செய்து எனக்கு பழைய தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு. இவன் உடனே சொல்லுவான், அதுதான் உனக்கு பிடிக்காதுன்னா முதல்ல வேலை அதுதான், இவனுக்கு முகமுடியை மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி மாட்டி ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த 3 பேரையும் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க. அப்போ அது டாட்டகனனுக்கு அப்போ தான் வந்து விஷயம் தெரியும். என்னென்னா இந்த 2 பேரும் பிறந்தது வந்து ராணிக்கு தான் பிறந்தது. ஆனால் அது ராஜாவோட பிள்ளைங்கள. இந்த டாட்டகனனுக்கும் பழைய ராணிக்கும் லவ். அவங்க லவ்வில் பிறந்தது தான் இந்த ரெட்டையர்கள். அப்போ இவனும் நம்ம பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரும் வந்து சரி நம்ம ஒரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மஸ்கிட்டர்ஸ் கூட சேர்ந்து இந்த பெஸ்டைல் சிறையில் வந்து மறுபடியும் ஃபிலிப் ஜெயிலில் உள்ளே இருக்கும்போது உள்ளே போய் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே லூயி வந்து படைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்துடுவான். ஒரு சின்ன குரூப் மட்டும் உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது சண்டை நடக்கும். அந்த சண்டையில் மற்ற வீரர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் டாட்டகனனை லூயை வந்து குத்திடுவான் கத்தியால் குத்துட்டாண்டோடனே அந்த படைக்கு கமாண்டராக இருந்தவொடனே சொல்லுவான், டே அவர் தாண்டா பெரிய கமாண்டர், அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவரே கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ வீரர்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. இந்த 3 மஸ்கட்டர்ஸு லூயி, ஃபிலிப்பு, இன்னொரு தளபதி மட்டும் தான் இருப்பாங்க. அந்த கேப்லேயே வச்சு முகமுடியை கழட்டி அவன் தலையில் மாட்டி லூயி தலையில் மாட்டிட்டு கூப்பிட்டு வந்து அந்த ஃபிலிப்பை பிடிச்சிட்டோம், இதோ ஃபிலிப் இருக்கான் பாருங்க அப்படின்னு கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. போட்டு அதிலே ராஜா வந்து தெளிவாக சொல்லுவார், அவனுக்கு சாப்பாடுலாம் நல்லா போடுங்க, தனி சிறையில் வைங்க, ஆனால் சாப்பாடு போடாமல் இருந்துடுங்க. சாப்பாடு போடுறது காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு ஆள் வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி டைலாக் வைப்பாங்க. எவ்வளோ தெளிவான டைலாக் பாருங்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் நான் தான் லூயி, ஃபிலிப் தான் அங்கே வெளியே இருக்கிறான்னு அவன் யார்ட்டையாவது சொல்லி அந்த செய்தி வெளியே வந்துடக்கூடாது இல்லை. அதுக்காக அவனுக்கு சாப்பாடு போடும்போது கூட காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு நபரை வச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க பர்மனெண்ட்டாக அப்படின்னு முடிச்சுடுவாங்க. அதன் பிறகு இந்த ஃபிலிப் தான் லூயி த 14th ஃப்ரான்ஸை ஆட்சி செய்தான். அவன் நல்ல முறையில் ஆட்சி செய்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படிம்பாங்க. லூயி 14 வந்து நல்ல முறையில் தான் ஆட்சி செஞ்சான். அவன் காலத்தில் தான் இந்த பெஸ்டைல் சிறையில் இந்த இரும்பு முகமுடியோட ஒரு மனிதன் இருந்தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் யாருன்னு கடைசி வரை யாருக்கும் தெரியாது. வால்டேர் தான் அந்த சந்தேகத்தை முதல்ல எழுப்புறாரு. இது வந்து அவனோட அண்ணனாக இருக்கும், லூயி 14 அண்ணன் தான் அந்த ஆளு அப்படின்னு வால்டேர் தான் முதல்ல தன்னுடைய பதிவுகளில் பதிவு செய்கிறார். ஸோ இந்த படத்தையும் பார்த்து ரசிங்க. நடந்த சம்பவங்களை ஒரு கற்பனை கதையும் சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. த மேன் இன் த அயர்ன் மாஸ்க். பார்த்தவங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், பார்க்காதவங்க படத்தை பார்த்து ரசிங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.